ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் நாம் இப்படியாக வாசிக்கின்றோம், மற்றவர்களை குறித்து நாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது என்று சொல்லி. இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எங்களுக்கு சொந்தமான தோட்டத்திலே ஒரு சின்ன வீடு இருக்கின்றது. கடந்த நாட்களிலே அங்கு அந்த வீட்டில் உள்ள செவிடு இடிக்கப்பட்டிருந்தது. முதலாவது நாங்கள் அதை போய் பார்க்கும்போது மனுஷர்கள் அதை செய்திருப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் அங்கு பார்க்கும்போது எங்களுடைய பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்ததினால் இதை மனுஷர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அங்கிருக்கின்ற கரடி, அங்கு உள்ள மிருகங்கள் இதை செய்திருக்கலாம், கரடி போன்ற மிருகங்கள் செய்திருக்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அங்கு அந்த சுவரின் பக்கத்திலே இருந்த எலி வங்குகளை பார்க்கும்போது இது எலிதான் செய்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்தோம். ஆனால் இதை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே மனுஷர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று சொல்லி மனுஷரை திட்டுகின்ற காரியத்திலும் கரடிதான் இதை செய்திருக்கும் என்று சொல்லி இப்படி செய்துவிட்டதே என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொண்டோம். அந்த எலிதான் இதை செய்திருக்கும் என்று சொல்லி எலிக்கு நாம் மருந்து விஷத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லியும் பல காரியங்களை குறித்து இப்படி நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் என்ன நடந்தது என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும். அப்ப நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த உண்மையை தெரிந்து கொள்கிற ஞானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த உண்மையை தெரிந்து கொள்ளும் வரை நாம் வேறு யாரையும் நாம் தவறாக நாம் சொல்லக்கூடாது. அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகின்றார். மற்றவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லுகிற, மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்கின்ற அந்த எண்ணத்தை விட்டு உண்மை எதுவோ அதை தெரிந்து கொள்கிற அந்த நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் நமக்கு தரும்படியால் இந்த காலை வேளையிலே நம் கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.